ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபன்னு பார்த்தலாம். இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி மாவு தான் தண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி தண்ணியில் மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு பசங்களுக்கு ஒரு பேஷனில் ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் குடிக்க முடியும். நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாதம் வேக போட்டிருக்கேன். இன்றைக்கி புளி சாதம் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன். சாதம் வெந்தோடனே வடிச்சிடலாம். புளி சாதத்துக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு புளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. புளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்ச சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி சாதம், உருளைக்கிழங்கு மசாலா ஸ்நாக்ஸுக்கு பனானா கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.